ஹலோ எவ்ரிபடி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சி லாங்குவேஜ் உடைய செகண்ட் சாப்டரை பத்தி நம்ம பார்க்க போறோம். செகண்ட் சாப்டர்ல நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ், டேட்டா டைப்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஸோ என்னென்னலாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா வேரியபிள் டிக்ளரேஷன், வேரியபிள் இனிஷியலைசேஷன், assigning values to the variable, constant, types of constants, data types in C. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம இந்த சாப்டர் 2 அப்படின்ற இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வேரியபிள். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வேரியபிள்னா என்னன்னு தெரியணும். வேரியபிள் இஸ் அ quantity whose value changes during the program execution. அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்னா வேல்யூ மாறிட்டே இருக்கு அப்படின்னா அதை நம்ம வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது வேல்யூ சேஞ்ச் ஆயிட்டே இருந்துச்சு அப்படின்னா நாம அதை வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? வேரியபிளை நம்ம வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா வேரியபிள் இஸ் அ நேம்டு மெமரி லொகேஷன். ஓகேவா? இப்போ ரூல்ஸ் ஃபார் நேமிங் வேரியபிள்ஸ் இன் சி. இப்போ நம்ம ஒரு வேரியபிளை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா நம்ம நேம் தரணும். ஸோ நேம் தரும்போது என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்றத இங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த வேரியபிள் நேம் மஸ்ட் பி an alphabet. ஒரு வேரியபிளுக்கு நீங்க நேம் தரீங்க அப்படின்னா அந்த நேமுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு ஆல்பபெட்டா தான் இருக்கணும். ஆல்பபெட்ஸ்னா நமக்கு தெரியும் ஏல இருந்து இசட் வரைக்கும் இருக்கிற கேரக்டர்ஸ் தான் நம்ம ஆல்பபெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நோ ஸ்பெஷல் கேரக்டர் இஸ் யூஸ்ட் அதர் தென் அண்டர்ஸ்கோர். ஸோ கீபோர்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சிம்பிள்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். ஐஃபன், கோலன், கமா, செமிகோலன், அட் சிம்பிள், டாலர் சிம்பிள், இந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் வந்து கீபோர்டில் அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வேரியபிளுக்கு நீங்கள் நேம் தரும்போது இந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? எதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அண்டர் ஸ்கோர் அப்படின்ற அந்த ஸ்பெஷல் சிம்பிளை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கேஸ் சென்சிட்டிவ், தட் இஸ் அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அப்படின்னா என்னன்னா கேஸ் சென்சிட்டிவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்ற அந்த லெட்டரை நீங்க கேபிட்டல்ல எழுதிருக்கீங்க, ஸ்மால்ல எழுதிருக்கீங்க. கேபிட்டல் லெட்டர் அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர், இது உங்களுக்கு தெரியும் இங்கிலீஷ்ல. ஸோ இந்த கேபிட்டல் லெட்டர்ல இருக்கிற ஏ இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஏ ரிட்டன் இன் லோயர் கேஸ். ஓகேவா? ஸோ நமக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஏ அப்படின்ற கேரக்டர் தான். ஆனால் ஒன்று கேபிட்டல் லெட்டரில் இருக்கு, ஒன்று லோயர் கேஸில் இருக்கு. ஆனால் கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் நேமாக தான் கன்சிடர் பண்ணும். நீங்கள் ஒரு வேரியபிளை லோயர் கேஸில் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லோயர் கேஸில் தான் யூஸ் பண்ணணும். அப்பர் கேஸில் டைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த வேரியபிள் அன்டிக்ளேர்டு, அன்டிஃபைன்டு அப்படின்னு உங்களுக்கு எரரை டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம் ஷுட் நாட் பி எ கீவேர்ட். ஓகேவா? கீவேர்ட் அப்படின்னா என்னன்னு நம்மளுடைய அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். வேரியபிள் அப்படின்ற அந்த டாபிக்ல நம்ம கீவேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ்டு வேர்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ரிசர்வ்டு வேர்டை வந்துட்டு ஒரு வேரியபிளுக்கு நேமா நம்ம தரக்கூடாது. அதை நம்ம எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எந்த நேமை வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். நான் இங்க எக்ஸாம்பிளா என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸை எப்படி நம்ம டிக்ளேர் பண்றது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒரு சி ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல நீங்க வேரியபிள்ஸை கண்டிப்பா யூஸ் பண்ணுவீங்க. வேரியபிள்ஸ் உடைய யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ அடிஷன் ஆஃப் 2 நம்பர் அப்படின்ற ப்ரோக்ராம் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா 2 இன்புட் வந்து நீங்க கொடுப்பீங்க. ஸோ 2 வேரியபிள் வந்து உங்களுக்கு தேவை, இன்புட் வேரியபிள்ஸ். அப்புறம் அதை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். அதை ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் தேவை. ஓகேவா? ஸோ வேரியபிள் வந்து நம்ம டேட்டாஸை ஸ்டோர் பண்றதுக்காக தான் ப்ரோக்ராம்ல நம்ம யூஸ் பண்றோம். அப்ப கண்டிப்பா எந்த ப்ரோக்ராமா இருந்தாலும் வேரியபிள்ஸ் வந்து கண்டிப்பா நமக்கு தேவை.
ஓகேவா? ஸோ இந்த வேரியபிள்ஸை நீங்க யூஸ் பண்றீங்க, உங்க ப்ரோக்ராம்ல வேரியபிள்ஸ் நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த வேரியபிள்ஸை நீங்க டிக்ளேர் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேரியபிள்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதை டிக்ளேர் பண்ணணும். டிக்ளேர் பண்ணாம வேரியபிள்ஸை நீங்க யூஸ் பண்ண முடியாது. அப்படி நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அன்டிக்ளேர்டு வேரியபிள், அன்டிஃபைன்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எரரை ஜென்ரேட் பண்ணும். அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த எரர் மெசேஜ் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல அப்பியர் ஆகும். ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சி ப்ரோக்ராம் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா எத்தனை வேரியபிள்ஸ் ரெக்வயர்ட் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க டிஃபைன் பண்ணிட்டு அந்த வேரியபிள்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க டிக்ளேர் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி டிக்ளேர் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டைப், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு வேரியபிள் லிஸ்ட். இப்போ நிறைய வேரியபிள்ஸும் நீங்க கொடுக்கலாம், இல்லை ஒரே ஒரு வேரியபிளை கூட நீங்க டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா டைப், அது நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் உங்களுக்கு டேட்டா டைப்னா என்ன அப்படின்னு சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு வேரியபிளில் நீங்கள் வேல்யூவை தான் நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க. அந்த வேரியபிளில் அந்த வேல்யூவுடைய டைப், அது இன்டீஜரா, அது கேரக்டரா, ஃப்ளோட்டா அப்படின்றத டிஃபைன் பண்ணுற டேர்ம் தான் டேட்டா டைப். ஓகேவா? ஸோ டேட்டா டைப் கண்டிப்பாக தரணும். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு வேரியபிள் லிஸ்ட், அந்த இடத்துல நீங்க ஒரு வேரியபிளும் கொடுத்துக்கலாம், மோர் தென் ஒன் வேரியபிளும் கொடுத்துக்கலாம். நிறைய வேரியபிள்ஸ் தரும்போது என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா கமா கொடுத்து தரணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ல நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க இந்த இடத்துல பாருங்க. ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இன்ட் ஏன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து இன்னும் 2-3 வேரியபிள்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கமா கொடுத்துட்டு பி கொடுத்துட்டு கமா, இன்னொரு வேரியபிள்னா கமா கொடுத்துட்டு சி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செமிகோலன் தரணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்டு ஏ கமா பி கமா சி செமிகோலன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய வேரியபிள்ஸ் கொடுக்கும்போது கமா கொடுத்து கொடுக்கணும். ஒரே ஒரு வேரியபிள்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் எப்படி இருந்ததோ நீங்கள் அதே மாதிரி கொடுத்துக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேரியபிள்ஸை எப்படி இனிஷியலைஸ் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இனிஷியலைசிங் அப்படின்னா என்னன்னா அசைனிங் த வேல்யூஸ். ஓகேவா? ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்றோம் இல்லையா? டிக்ளேர் பண்ணும் போதே அந்த வேரியபிளுக்கு வேல்யூஸை கொடுத்து நீங்க டிக்ளேர் பண்ணீங்க அப்படின்னா இனிஷியலைசேஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேரியபிளை நீங்க டிக்ளேர் பண்ண போறீங்க. டிக்ளேர் பண்ணும் போதே அந்த வேரியபிளுக்கு வேல்யூஸை கொடுத்து டிக்ளேர் பண்ணா இனிஷியலைசேஷன். ஓகேவா? ஸோ இதுக்கும் சின்டாக்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. டேட்டா டைப் கண்டிப்பாக தரணும், வேரியபிள் நேம் கொடுக்கணும், ஈக்குவல் சைன், இது நம்ம மேக்ஸ்ல படிச்சிருப்போம், ஈக்குவல் சைன் கொடுத்துட்டு வேல்யூ தரணும், செமிகோலன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு டேட்டா டைப், வேரியபிள் நேம், அதுக்கப்புறம் வேல்யூ கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. இன்ட்டு எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க. இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஏன்றது ஒரு வேரியபிளுடைய நேம். இந்த வேரியபிளில் இன்ட்டுன்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இன்டீஜர் வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன், அசைன் பண்ண போகிறேன். ஈக்குவல் 10. அப்போ 10 அப்படின்ற இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ ஏ அப்படின்ற இந்த வேரியபிளில் அசைன் ஆகும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் வேரியபிள் இனிஷியலைசேஷன் இல்லைனா இனிஷியலைசிங் அ வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அசைனிங் வேல்யூஸ் டு வேரியபிள். ஒரு வேரியபிள் இருக்கு, அந்த வேரியபிளுக்கு நீங்க வேல்யூஸை எப்படி அசைன் பண்ணுவீங்க அப்படின்னா இதுக்கும் நம்ம அசைன்மெண்ட் ஆபரேட்டர் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். எப்படி கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வேரியபிளை நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்க, ஆல்ரெடி இட் இஸ் டிக்ளேர்டு. ஏற்கனவே டிக்ளேர் ஆன ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை நீங்க அசைன் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த மெத்தடை ப்ரிஃபர் பண்ணலாம். வேரியபிள் நேம் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ. இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. வேரியபிள் நேம் இஸ் ஈக்குவல் டு வேல்யூன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? எக்ஸாம்பிள் பாருங்க. a is equal to 10. It is defined that a is a variable. It is declared already. ஓகேவா? ஸோ a வந்து ஆல்ரெடி டிக்ளேர் ஆயிருக்கு. ஓகேவா? ஆல்ரெடி டிக்ளேர் ஆன வேரியபிளுக்கு தான் நான் 10ன்ற வேல்யூவை அசைன் பண்றேன். ஸோ ஏற்கனவே டிக்ளேர் ஆன வேரியபிளுக்கு நீங்க வேல்யூவை அசைன் பண்றீங்க அப்படின்னா அசைனிங் வேல்யூஸ் டு த வேரியபிள். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டேட்டா டைப்ஸ்.
முதல்ல டேட்டா டைப்னா என்னன்னு நமக்கு தெரியணும். டேட்டா டைப் அப்படின்றது it defines the type of a data. It defines the type of a data. ஒரு டேட்டா இருக்கு. டேட்டானா என்ன? பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ அந்த இன்ஃபர்மேஷனுடைய டைப்பை டிஃபைன் பண்ற டேர்முக்கு தான் டேட்டா டைப். புரியுதா? இப்போ இந்த டேட்டா டைப் என்னென்ன டேட்டா டைப்ஸ் வந்து சில அவைலபிளா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பேசிக் டேட்டா டைப்ஸ், எனுமரேஷன் டேட்டா டைப்ஸ், யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ், வாய்டு டேட்டா டைப். இது எல்லாமே வந்து சில அவைலபிளா இருக்கிற டேட்டா டைப்ஸ். பேசிக் டேட்டா டைப்பை நம்ம பிரைமரி டேட்டா டைப் இல்லைன்னா ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ்னு சொல்லலாம். டிஃபால்ட்டா எல்லா ப்ரோக்ராம்லயும் நம்ம யூஸ் பண்ற டேட்டா டைப்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்டு, கேரு, ஃப்ளோட்டு, டபுள். ஓகேவா? இந்த நாலுமே பிரைமரி டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த ப்ரோக்ராமா இருந்தாலும் இந்த 4 டேட்டா டைப்பை தான் ஃப்ரீக்வெண்டா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எனுமரேஷன் பார்த்தீங்கன்னா எனும் லோயர் கேஸ்ல தான் எழுதணும். இப்போ இந்த இன்ட், கேர், ஃப்ளோட், டபுள்லாம் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா? இட் ஷுட் பி ரிட்டன் இன் லோயர் கேஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லோயர் கேஸ் அப்படின்றது கேபிட்டல் லெட்டர் கிடையாது. லோயர் கேஸ்னா உங்களுக்கு தெரியும் இல்லை? ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னாவே தெரியுது பாருங்க. அந்த மாதிரி லோயர் கேஸ்ல நீங்க எழுதணும். யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ்ல எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்டர்ஸ் இருக்கு, அரேஸ் இருக்கு, ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, யூனியன் இருக்கு. இது எல்லாமே நம்மளுடைய அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். வாய்டு டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா வாய்டுன்னு நீங்க டிக்ளேர் பண்ணணும். வாய்டுனா என்ன அப்படின்னா நோ ரிட்டர்ன். அது எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது. இதுதான் மீனிங். ஓகேவா? பாத்தீங்கன்னா இந்த டேட்டா டைப்புக்கு பேசிக் டேட்டா டைப்ஸ் அதாவது ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் சொன்னேன் இல்லையா? அந்த டேட்டா டைப்ஸ்க்கு எவ்வளோ மெமரி ரெக்வயர்ட் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். கேருக்கு பார்த்தீங்கன்னா 1 பைட் இனஃப். இன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 பைட் தேவைப்படுது. ஃப்ளோட்டுக்கு 4 பைட்ஸ் தேவைப்படுது. டபுளுக்கு 8 பைட்ஸ் தேவைப்படுது. ஓகேவா? ஸோ இந்த 4 டேட்டா டைப்ஸ்க்கும் இவ்வளோ மெமரி இருந்தால் மட்டும்தான் அந்த டேட்டாவை உன்னால மெமரியில் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ ஏ வந்து வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணணும். வாட் இஸ் த நீட்? என்னத்துக்காக நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங், நீங்க கொடுக்குற அந்த டேட்டாவுடைய டைப். ஓகேவா? இப்போ வந்து ஒரு வேரியபிள்ல ஒரு டேட்டாவை தான் நீங்க ஸ்டோர் பண்ண போறீங்க. ஸோ அந்த வேரியபிள்ல நீங்க ஸ்டோர் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு சஃபிஷியண்டான மெமரி வந்து உங்களுக்கு ரெக்வயர்டா இருக்கணும். இல்லைன்னா உன்னால ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா கேரக்டரா இருந்தா 1 பைட்டே போதும். இன்டீஜரா இருந்தா 2 பைட்ஸ் தேவை. அப்போ ஒரு இன்டீஜர் டேட்டாவை 1 பைட்ல உன்னால ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ பைட்ஸ் அதாவது மெமரி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம். ஓகேவா? ஸோ அதனால தான் ஒரு வேரியபிள்ல என்ன டைப் ஆஃப் டேட்டாவை நீங்க ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படின்றத பிகினிங்லேயே நீங்க கம்பைலருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அப்பதான் அந்த கம்பைலர் என்ன பண்ணும்னா அந்த வேரியபிளுக்கு தேவையான மெமரியை அலோகேட் பண்ணும். மெமரி அலோகேஷன் நடந்தா மட்டும்தான் நீங்க ரன் டைம்ல கொடுக்குற அந்த இன்புட் அந்த கரஸ்பாண்டிங் வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ இதனால தான் வேரியபிள்ஸை நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகேவா? ஸோ டிக்ளேர் பண்ணாம யூஸ் பண்ணீங்கன்னா மெமரி அலோகேஷன் நடந்திருக்காது. ஸோ உங்க டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்காது. ஓகேவா? மெமரி அலோகேட் ஆகலைன்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டேட்டா டைப் குவாலிஃபையர். இதை மாடிஃபையர்னு கூட நம்ம சொல்லலாம். இது வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய பில்டின் டேட்டா டைப்ஸ் இருக்கு இல்லையா? இன்ட், கேர், ஃப்ளோட், டபுள். இந்த 4 டேட்டா டைப்ஸை வச்சு நாம புதுசா ஒரு டேட்டா டைப்பை கிரியேட் பண்ண போறோம். சில கீவேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். அந்த கீவேர்ட்ஸ்க்கு தான் குவாலிஃபையர், டேட்டா டைப் குவாலிஃபையர்னு சொல்லலாம், இல்லைன்னா மாடிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்றீங்க அப்படின்னா நம்மளுக்கு நியூவா ஒரு டேட்டா டைப் வந்து கிரியேட் ஆகும். பாருங்க ஸ்கிரீன்ல பாருங்க. Data type modifiers are used to modify the basic types and to produce new data types. புரியுதா? ஸோ ஏற்கனவே இருக்கிற அந்த டேட்டா டைப்ஸோட நம்ம அடிஷ்னலாக கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு நியூ டேட்டா டைப்பை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். என்னென்ன குவாலிஃபையர்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைன் குவாலிஃபையர், சைஸ் குவாலிஃபையர். சைன் ஒன்று, சைஸ்டு ஒன்று. சைனில் பார்த்தீங்கன்னா சைன்டு, அன்சைன்டு. சைஸில் பார்த்தீங்கன்னா லாங், ஷார்ட். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேட்டா டைப் குவாலிஃபையர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டரில் வந்துட்டு அன்சைன்டு அண்ட் சைன்டு ரெண்டும் இருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா சைன்டு கேர், அன்சைன்டு கேர் ரெண்டும் இருக்கு.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டீஜர்ஸ்லேயும் உங்களுக்கு சைன்டு அன்சைன்டு இருக்குது, லாங்கும் இருக்குது, ஷார்ட்டும் இருக்குது. கேரக்டரில் பார்த்தீங்கன்னா லாங்கு ஷார்ட் வராது, சைன்டு அண்ட் அன்சைன்டு மட்டும்தான் கேரக்டருக்கு இருக்குது. இன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சைன்டு அன்சைன்டு லாங்கு ஷார்ட்டு எல்லாமே அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி நியூ டேட்டா டைப்பை க்ரியேட் பண்ணிக்கலாம். என்னென்ன டேட்டா டைப்ஸ் பார்த்தீங்கன்னா அன்சைன்டு இன்ட்டு, சைன்டு இன்ட்டு, அதே மாதிரி லாங் இன்ட்டு, சைன்டு லாங் இன்ட், அன்சைன்டு லாங் இன்ட், ஷார்ட் இன்ட், சைன்டு ஷார்ட் இன்ட், அன்சைன்டு ஷார்ட் இன்ட் அப்படின்றது இன்ட்டை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணியிருக்க நியூ டேட்டா டைப்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டுக்கு டபுள்க்கெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அவைலபிள் கிடையாது, நாம் இந்த குவாலிஃபையர் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால அதுக்கு நம்ம டேஷ் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பாலிக் கான்ஸ்டன்ட்ஸை எப்படி டிஃபைன் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ நேம் தட் கேன் பி சப்ஸ்டிடியூட்டட் அ வேல்யூ விச் cannot பி சேஞ்ச்ட். ஸோ சிம்பாலிக் கான்ஸ்டன்ட் அப்படின்றது அது வந்து ஒரு நேம். ஓகேவா? அந்த நேம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும். அந்த வேல்யூவை உங்களால் சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ வேல்யூ என்னவா இருக்கலாம்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம், ஒரு கேரக்டராக இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கலாம். ஸோ வேல்யூ கேன் பி கான்ஸ்டன்ட், கேரக்டர் ஆர் ஸ்ட்ரிங். The data type of value will be compiled automatically according to the value. ஸோ டேட்டா டைப் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃபைன்ட் அட் த பிகினிங் ஆஃப் த ப்ரோக்ராம். இப்போ நம்ம சிம்பாலிக் கான்ஸ்டன்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம்னுடைய பிகினிங்லேயே கொடுத்துடணும். அதாவது டிஃபைன் செஷன், டெஃபினிஷன் செக்ஷன் சொல்லிட்டு நம்ம போன வீடியோவில் சொன்னேன் இல்லையா சி ப்ரோக்ராம்னுடைய செக்ஷன்ஸில். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் நான் வந்துட்டு டெஃபினிஷன் செக்ஷனை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ டெஃபினிஷன் செக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிம்பாலிக் கான்ஸ்டன்ட்ஸ் தான் நீங்கள் வந்து அதில் டிஃபைன் பண்ணுவீங்க. ஸோ அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு சிம்பாலிக் கான்ஸ்டன்ட்டை வந்து டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு செமிகோலன் லாஸ்ட்டில் தரக்கூடாது. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் சி லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் வந்துட்டு செமிகோலனில் எண்ட் ஆகும். ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க அப்படின்னா எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் அதாவது எல்லா லைனுமே செமிகோலனில் எண்ட் ஆகணும் எக்ஸப்ட் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அதே மாதிரி சிம்பாலிக் கான்ஸ்டன்ட்ஸ்னுடைய எழுதுறீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் செமிகோலன் தரக்கூடாது. சின்டாக்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஆஷ் டிஃபைன், நேம் கொடுத்துருக்கேன், ஸ்பேஸ் வச்சுட்டு வேல்யூ. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆஷ் டிஃபைன் PI 3.14. ஸோ PI அப்படின்றது அந்த சிம்பாலிக் கான்ஸ்டன்ட். ஸோ அதுக்கு நான் என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3.14. ஸோ என்னுடைய ப்ரோக்ராமில் நான் எங்கெல்லாம் PI கொடுக்குறேனோ அந்த இடத்துலலாம் 3.14 அப்படின்ற இந்த வேல்யூ ரீப்ளேஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் செட். சில என்ன கேரக்டர் செட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆஸ்கி கேரக்டர் செட்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ சில என்னென்ன கேரக்டர் செட்ஸ் இருக்குது அப்படின்னா ஆல்ஃபபெட்ஸ், டிஜிட்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஒயிட் ஸ்பேஸ், கேரக்டர் காம்பினேஷன். ஸோ ஆல்ஃபபெட்ஸ்னால் நமக்கு தெரியும் ஏலேருந்து Z வரைக்கும், கேபிட்டல் ஏலேருந்து கேபிட்டல் Z வரைக்கும், ஸ்மால் ஏலேருந்து ஸ்மால் Z வரைக்கும். அதே மாதிரி டிஜிட்ஸ்னால் 0லேருந்து 9 வரைக்கும். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஸோ ஸ்க்ரீனில் உங்கள் கீபோர்டில் பார்த்துருப்பீங்க எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள், அட் சிம்பிள், ஆஷு, டாலரு, பர்சன்டேஜ் சிம்பிள், பிராக்கெட்ஸு, ஸ்கொயர் பிராக்கெட்ஸு, கர்லி பிரேசஸ், இது எல்லாமே ஸ்பெஷல் சிம்பிள்ஸில் வந்துடும். ஒயிட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா பிளாங்க் ஸ்பேஸு, டேபு, கேரேஜ் ரிட்டன், என்டர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பேஸில் வரும். கேரக்டர் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா /n, /t, /a, இது எல்லாமே கேரக்டர் காம்பினேஷனில் வரும். ஸோ இந்த கேரக்டர் செட்ஸை வச்சு தான் சி ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் செட்டுடைய காம்பினேஷனாக தான் இருக்கும். எந்த சி ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த கேரக்டர் செட்ஸ்னுடைய காம்பினேஷனாக தான் அந்த சி ப்ரோக்ராம் இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ். முதல்ல டோக்கன்னா என்னன்னு தெரியணும். சில டோக்கன் அப்படின்றது ஒரு ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் இன் அ ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராமில் இருக்கிற ஒரு இண்டிபெண்டான ஒரு இண்டிவிஜுவல் யூனிட்டை தான் நம்ம வந்து டோக்கன் அப்படின்னு சொல்கிறோம். சி ப்ரோக்ராம்ஸ் ஆர் ரிட்டன் யூசிங் த அவைலபிள் டோக்கன். ஒரு சி ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் நிறைய டோக்கன்ஸை கம்பைன் பண்ணி தான் ஒரு ப்ரோக்ராம் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஓகேவா?
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் ஒன் டோக்கன்ஸ் கேன் அப்பியர் இன் அ சிங்கிள் லைன். ஒரு லைனில் 2-3 டோக்கன்ஸ் கூட வந்து சேர்ந்து அப்பியர் ஆகலாம். ஓகேவா? ஈச் டோக்கன் கேன் பி செப்பரேட்டட் பை ஒயிட் ஸ்பேஸ். ஒரு டோக்கன் நீங்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பேஸ் பார் கொடுத்துட்டு அடுத்த டோக்கனை வந்து பிளேஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன், என்னென்ன டோக்கன்ஸ் அவைலபிளாக இருக்குன்ட்டு. கான்ஸ்டன்ட்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ், கீவேர்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், சிம்பிள்ஸ், ஸ்ட்ரிங்ஸ், இது எல்லாமே C உடைய டோக்கன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்ஸ். கான்ஸ்டன்ட்னா என்ன அப்படின்னா இட் இஸ் அ குவான்டிட்டி whose value doesn't change during program execution. ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது அதனுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகாம அதே வேல்யூ ரீடைன் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து டைப்ஸ் என்னென்ன கான்ஸ்டன்ட்ஸ் வந்து சீல அவைலபிளாக இருக்குன்னா நியூமரிக் கான்ஸ்டன்ட், கேரக்டர் கான்ஸ்டன்ட், ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம நியூமரிக் கான்ஸ்டன்ட்னா என்னன்னு பார்க்க போறோம். நியூமரிக் கான்ஸ்டன்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் டிஜிட்ஸ் ஃப்ரம் 0 to 9 அண்ட் சம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஸோ ஒரு நியூமரிக் கான்ஸ்டன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நியூமரிக் அப்படின்னாவே டிஜிட்ஸ். ஸோ டிஜிட் அப்படின்னாவே 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற டிஜிட்ஸ் தான். இதில் 2 டைப் இருக்கு, இன்டீஜர் கான்ஸ்டன்ட், ரியல் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இன்டீஜர் கான்ஸ்டன்ட். ஸோ இன்டீஜர் கான்ஸ்டன்ட்னா என்ன அப்படின்னா இன்டீஜர் கான்ஸ்டன்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் டிஜிட்ஸ் ஃப்ரம் 0 to 9 வித்தவுட் டெசிமல் பாயிண்ட். ஓகேவா? ஸோ வித்தவுட் டெசிமல் பாயிண்ட் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் 3 டைப் இருக்கு, டெசிமல் இன்டீஜர் கான்ஸ்டன்ட், ஆக்டல் இன்டீஜர் கான்ஸ்டன்ட், ஹெக்ஸாடெசிமல் இன்டீஜர் கான்ஸ்டன்ட். ஒவ்வொரு டைப்பாக நம்ம பார்க்கலாம். இன்டீஜர் கான்ஸ்டன்ட். டெசிமல் இன்டீஜர் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் டிஜிட்ஸ் ஃப்ரம் 0 to 9. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டெசிமல் இன்டீஜர் கான்ஸ்டன்ட்ல பார்த்தீங்கன்னா 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற டிஜிட்ஸ் தான் இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன ஒரு டெசிமல் இன்டீஜர் கான்ஸ்டன்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதாவது பார்த்தீங்கன்னா 0 இஸ் ஆல்சோ அ டிஜிட். ஓகேவா? 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற டிஜிட்டுடைய காம்பினேஷன். ஆனால் ஒரு டெசிமல் இன்டீஜர் பார்த்தீங்கன்னா 0ல பிகின் ஆகக்கூடாது. இட் ஷுட் நாட் பிகின் வித் 0. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட் 0வா இருக்கக்கூடாது, அதுதான் ரூல். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் 10ன்னு கொடுத்துருக்கேன், 0-1ன்னு கொடுக்கக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டல் இன்டீஜர் கான்ஸ்டன்ட். ஸோ ஆக்டல் அப்படின்னாவே 8. அப்போ டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 7. ஸோ ஆக்டல் இன்டீஜர் கான்ஸ்டன்ட் எதனால மேடப் ஆயிருக்கும்? டிஜிட்ஸ் ஃப்ரம் 0 to 7. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 0ல தான் பிகின் ஆகணும். ஓகேவா? டெசிமல் இன்டீஜர் கான்ஸ்டன்ட் 0ல பிகின் ஆகக்கூடாது, ஆக்டல் இன்டீஜர் கான்ஸ்டன்ட் 0ல தான் பிகின் ஆகணும். எக்ஸாம்பிள் பாருங்க 03ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹெக்ஸாடெசிமல். ஸோ ஹெக்ஸா அப்படின்னாவே 16, 0லேருந்து 15 வரைக்கும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஜிட்ஸே 0லேருந்து 9 வரைக்கும் தான் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற டிஜிட்ஸும் ஏலேருந்து F வரைக்கும் இருக்கிற ஆல்ஃபபெட்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஹெக்ஸாடெசிமல் இன்டீஜர் கான்ஸ்டன்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இட் ஷுட் பிகின் வித் 0x, கேபிட்டல்ல எக்ஸ் இருக்கலாம், லோயர் கேஸ்லையும் எக்ஸ் இருக்கலாம். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் பாருங்க இந்த இடத்துல. ஸோ இதுதான் வந்துட்டு கேபிட்டல் 0x இல்லைனா லோயர் கேஸ்லையும் எழுதலாம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க 0x12. ஓகேவா? ஸோ டெசிமல் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 0ல பிகின் ஆகலை ஆனால் 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற டிஜிட்ஸோடைய காம்பினேஷன் அப்படின்னா டெசிமல் இன்டீஜர். 0லேருந்து 7 வரைக்கும் இருக்கிற டிஜிட்டுடைய காம்பினேஷன் 0ல பிகின் ஆயிருக்கு அப்படின்னா ஆக்டல். 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கு அண்ட் தென் 0xல வந்து பிகின் ஆயிருக்கு அப்படின்னா அது ஹெக்ஸாடெசிமல் இன்டீஜர் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரியல் கான்ஸ்டன்ட். ரியல் கான்ஸ்டன்ட்டும் பார்த்தீங்கன்னா நியூமரிக் கான்ஸ்டன்ட்டோடைய ஒரு டைப் தான். இதுவும் மேட் அப் ஆஃப் டிஜிட்ஸ் ஃப்ரம் 0 to 9. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இதுல டெசிமல் பாயிண்ட் இருக்கும். டெசிமல் பாயிண்ட் அப்படின்னா டாட், புல் ஸ்டாப் இருக்கு இல்லையா, கீபோர்டில் புல் ஸ்டாப் தெரியும் இல்லையா, அதுதான் வந்துட்டு டெசிமல் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ கண்டிப்பாக டெசிமல் பாயிண்ட் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் அது ரியல் கான்ஸ்டன்ட்.
இந்த ரியல் கான்ஸ்டன்ட்டை நம்ம ரெண்டு விதத்தில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒன்று ஃப்ராக்ஷனல் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணலாம், இன்னொன்று எக்ஸ்போனன்டல் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம். A number with at least one decimal point is called fractional form. ஒரே ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்கு, ஒரு ஷார்ட்டா இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எப்படி எழுதலாம்னா 3.14 இருக்கு அப்படின்னா அது நம்ம ஃப்ராக்ஷனல் நோட்டேஷன்ல 3.14ன்னு எழுதலாம். டாட்டுக்கு அப்புறம் ஒரு 1000 டிஜிட்ஸ் நமக்கு அவைலபிளா இருக்கு அப்படின்னா ஃப்ராக்ஷனல் ஃபார்மை நம்ம ப்ரிஃபர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான ரியல் நம்பர்ஸை நம்ம எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம்ல ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ரியல் கான்ஸ்டன்ட்டையோ இல்லை ரொம்ப சின்ன ரியல் கான்ஸ்டன்ட்டையோ ரெப்ரசன்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேரக்டர் கான்ஸ்டன்ட். ஸோ கேரக்டர் அப்படின்னா ஆல்பபெட்ஸ். இங்கிலீஷில் நம்ம படிக்கிறோம் இல்லையா, ஆல்பபெட்ஸ் தான் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ கேரக்டர் கான்ஸ்டன்ட் எப்படி இதில் டிஃபைன் ஆகுது அப்படின்னா சிங்கிள் கொட்டேஷன் மார்க். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் சிங்கிள் கொட்டேஷன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து சிங்கிள் கொட்டேஷன் மார்க். ஸோ இந்த சிங்கிள் கொட்டேஷன் மார்க்குக்குள்ளே நீங்கள் எதை எழுதினாலும் அதை வந்து கேரக்டர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எனிதிங் பிட்வீன் சிங்கிள் கோட் இஸ் நோன் as கேரக்டர் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ இதில் ரெண்டு டைப் இருக்கு, சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட், எஸ்கேப் சீக்வன்ஸ். சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட்னா என்ன, எஸ்கேப் சீக்வன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஒரே ஒரு கேரக்டர் என்க்ளோஸ் ஆயிருந்துச்சு, சிங்கிள் கேரக்டர் மட்டும் என்க்ளோஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸாம்பிள் பாருங்க, ஏ கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுதான் வந்து ஒரே ஒரு கேரக்டர் சிங்கிள் கொட்டேஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இது சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் பாருங்க எஸ்கேப் சீக்வன்ஸ். ஸோ எஸ்கேப் சீக்வன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் ஒன் கேரக்டர்ஸ் என்க்ளோஸ்ட் வித்தின் சிங்கிள் கொட்டேஷன். ஓகேவா? மோர் தென் ஒன் கேரக்டர். ஓகேவா? ஒரே ஒரு கேரக்டர் இருந்ததுன்னா அது சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட், மோர் தென் ஒன் இருந்ததுன்னா அது எஸ்கேப் சீக்வன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதில் அடிஷ்னலாக இன்னொரு ரூல் கொடுத்துருக்காங்க, இட் ஷுட் பிகின் வித் பேக் ஸ்லாஷ். ஸ்க்ரீனில் பாருங்க. ஸோ இதுதான் பேக் ஸ்லாஷ், இந்த சிம்பிளோட தான் அது பிகின் ஆகும். எக்ஸாம்பிள் பாருங்க, ஸ்லாஷ் என், இதே மாதிரி ஸ்லாஷ் பி, ஸ்லாஷ் டி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் எஸ்கேப் சீக்வன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். ஸ்ட்ரிங் அப்படின்றத அரே ஆஃப் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லலாம், சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா இங்கிலீஷில் நம்ம ஒரு வேர்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, வேர்டுன்னா என்ன, ஆல்பபெட்ஸோட குரூப். ஓகேவா? ஸோ வேர்டை தான் நான் இந்த டேர்ம் ஸ்ட்ரிங்ன்ற டேர்முக்கு நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வேர்டு. ஸோ வேர்டை நம்ம இதில் ஸ்ட்ரிங்குன்னு சொல்கிறோம். ஓகேவா? நார்மலாக நம்ம வேர்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் நம்ம சியில் வந்துட்டு ஸ்ட்ரிங்குன்னு சொல்கிறோம். ஸ்ட்ரிங்னா என்ன அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் என்க்ளோஸ்ட் பிட்வீன் டபுள் கொட்டேஷன் மார்க். ஓகேவா? ஸோ அந்த எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கேன் பாருங்க அந்த கொட்டேஷன். ஓகேவா? இந்த டபுள் கொட்டேஷனில் ரெப்ரசன்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்குள்ளே எதை வேணாலும் நீ டைப் பண்ணிக்கலாம், நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம், ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம், இல்லைனா வந்துட்டு கேரக்டர்ஸ் கொடுத்துக்கலாம். எனிதிங் பிட்வீன் டபுள் கொட்டேஷன் மார்க் அது வந்து ஸ்ட்ரிங் அப்படின்றத, ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படின்றத டிஃபைன் பண்ணும். ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.